நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வினய் பாத்து ஜாக்கா. வினய் எனக்கு எதுவும் ஆகலன்னு நல்லா ஏதாவது இருக்கேன். சாப்பிடுன்னு நான் காலையில இருந்து உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்லிருப்பேன். இப்ப பாத்தியா என்ன ஆச்சுன்னு? அதான் நான் சொல்றேன்ல நான் நல்லா இருக்கேன்னு. வீணா நீங்க யாரும் டென்ஷன் ஆக வேண்டாம். டென்ஷன் ஆகாம எப்படிக்கா இருக்க முடியும்? உனக்கு தெரியுமா நீ எப்படி மயக்கம் போட்டு விழுந்தானே? உனக்கு ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா? மலத்தி நீ இப்ப டென்ஷன் ஆகுற? அதான் எதுவும் ஆகலையே. நான் இப்ப நல்லா தான் இருக்கேன். உன்கிட்ட சொல்றதுல ஒரு பிரயோஜனமும் இல்ல. நான் இங்க இருக்கிற வரைக்கும் நீ உன்னை கவனிச்சுக்கவே மாட்ட, ரெஸ்ட் எடுக்க மாட்ட, எதுவும் சாப்பிட மாட்ட, எதுவும் குடிக்க மாட்ட, ஏன் டென்ஷன்லயே இருப்ப? அக்கா இப்ப நீ தனியா இல்ல, உனக்குள்ள ஒரு குழந்தை இருக்கு. அதுக்காகவாவது நீ உன் உடம்ப நல்லபடியா பாத்துக்கோ. ஓ இங்க பாத்தியா, ஒரு சின்ன பேத்தி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறா. ஆமாம்மா, அவ சொல்றது எல்லாமே சரியாத்தான் இருக்கு. ஜீவிதா தன்னை பாத்துக்கணும் இல்லையா? பாட்டி பரவாயில்ல விடுங்க. இவகிட்ட என்ன சொன்னாலும் இவ யார் பேச்சும் கேட்க போறதில்ல. விஸ்வா, கைனகாலஜிஸ்டுக்கு கால் பண்ணல, அவங்க வராங்களா? நான் கால் பண்ணிட்டேன். அநேகமா she is on the way. Thank God. இனிமே இவள அவங்களே பாத்துப்பாங்க. என்ன நம்ம சொல்றது எதுவும் இவ கேட்க மாட்டா, ஸ்பெஷலி நான் எதுக்கு இன்னும் இங்கே இருக்கேன்? நான் இருக்கிறதுனால தானே இவ எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறா, குடிக்க மாட்டேங்கிறா, ரெஸ்ட் எடுக்க மாட்டேங்கிறா. நான் இங்க இருந்து உடனே போறேன். மலத்தி என்ன பேசிட்டு இருக்க? எனக்குதான் உன் நிச்சயதார்த்தமே முடிஞ்சிருக்கு. அப்புறம் எனக்கு நீ திரும்ப போயிடுவியா? வேற என்ன பண்றதுக்கா? எனக்கு வேற ஆப்ஷன் ஏதாவது விட்டு வச்சிருக்கியா? அக்கா, நான் இங்கேயே இருந்து உன்னோட உடம்பு கெட்டு போகிறது என்னால பார்க்க முடியாது. நான் இங்க இருந்து கிளம்பி ஆகணும். பாட்டி வர போறீங்களா இல்லையா? நான் எல்லா திங்ஸையும் பேக் பண்றேன். மலத்தி நான் சொல்றது கேளு. மலத்தி நில்லு. மலத்தி மாலதி, நீ சொல்றது சரிதாம்மா. ஜீவிதா உன்னாலதான் அவனோட உடல்நிலையை சரியா பாத்துக்கல, சரியாம கவனிச்சுக்கல. அதுக்கு முக்கியமான காரணம் நீ. அப்புறம் இதுக்கு பரிகாரம் நீ தான் பண்ணணும். ஜீவிதா இந்த மாதிரி ஆகிறதுக்கு நீ தான் காரணமா இருந்தா நீ தான் அவ கூட இருந்து பாத்துக்கணும். நீ இங்கிருந்து போக முடியாது. நீ இங்கதான் இருக்க போற. என்னால நம்பவே முடியல. அப்பாதான் இப்படி சொன்னாரா? ஜீவிதாவை பாத்துக்கிறதுக்கு இதுவும் கூட ஒரு வழியா? ஆனா அண்ணி, மாமா எல்லாத்தையும் கண்டிப்பா யோசிச்சுதான் சொல்லிருப்பாருன்னு நினைக்கிறேன். இது யோசிச்சு முடிவெடுத்த மாதிரியா இருக்கு. அப்பாவோட மனசுல வேற ஏதோ இருக்குன்னு நினைச்சேன். ஆனா எதுவும் இல்லல்ல? ஐ மீன் குழந்தைக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லல்ல? குழந்தையோட ஹார்ட் பீட், பிளட் பிரஷர் எல்லாமே நல்லா இருக்குல்ல? Don't worry, the baby is all right. அப்புறம் குழந்தையோட அம்மா அவங்க உலகத்துல இருக்கிற எல்லாரையும் பத்தி கவலைப்படுவாங்க, அவங்கள தவிர்த்து. டாக்டர், ஏ क्वेश्चन கொஞ்சம் ஆன்சர் பண்ணுங்க. மயக்க வரதுக்கு என்ன காரணம்? ஏ சாப்பிடாம இருக்கிறது, பி தூங்காம இருக்கிறது, இல்ல சி ஜாஸ்தி டென்ஷன் ஆகிறது, இல்ல டி ரொம்ப வேலை பண்றது? எனக்கு இதுக்கு ரீசன் கண்டிப்பா தெரிஞ்சாகணும். உங்களுக்கு என்ன தோணுது? ப்ளீஸ், நீங்க பேசுறது கேட்ட எனக்கு மயக்கம் வருது. நீங்க கொஞ்சம் மூச்சாச்சு வாங்குங்க. நீங்க நிறுத்தினா தானே நான் பேச முடியும். நான் இதே தான் சொல்லிட்டு இருக்கேன். தேவையில்லாம சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் டென்ஷன் ஆயிட்டே இருக்கா. இது சின்ன விஷயமா? அக்கா உனக்கு மயக்கம் வந்துருச்சு. அதுக்கு இப்ப என்ன மாலதி? எனக்கு என்னோட தங்கச்சியோட நிச்சயதார்த்தம். இது எவ்வளவு பெரிய ஃபங்க்ஷன். இதுக்கு நான் சந்தோஷமா இல்லைன்னா எப்படி? கொஞ்சம் எக்ஸைட் ஆயிட்டா அவ்வளவுதான். அப்புறம் பெரிய பெரிய பார்ட்டிலாம் இந்த மாதிரி நடக்கிறதெல்லாம் சகஜம் தானே செனோரிட்டா? ரியலி? ஆனா நாங்க யாருமே எக்ஸைட் ஆகவே இல்லையே. நீ மட்டும் தான் எக்ஸைட் ஆகுற. விஸ்வா எக்ஸைட் ஆகல, நான் எக்ஸைட் ஆகல, மாமா எக்ஸைட் ஆகல. எங்கள யாருக்குமே மயக்கம் வரலையே. அக்கா,
நான் உலகத்துல இருக்கிற எல்லா கண்ணையும் மறைச்சிருவேன். ஆனா நீ என் கண்ணை கட்டுறதுக்கு ட்ரை பண்ணாத. மிஸ்டர் விநாயக், வருத்தப்படுறதுக்கு ஒன்றும் இல்ல. லோ பிபியால தான் இவங்க மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. பிரெக்னன்சி டைம்ல இதெல்லாம் சாதாரண விஷயம். நல்லா கேட்டுக்க. இவங்களை கரெக்டா சாப்பிட சொல்லி பத்திரமா பாத்துக்கோங்க. she will be all right. ஓகே டாக்டர். நீங்க கேட்டீங்களா மேடம்? இந்த அக்கா தங்கச்சிங்க எப்பவுமே இப்படிதான் இருப்பாங்களா? இல்ல டாக்டர், இது வெறும் ட்ரைலர் தான். பிக்சர் இன்னும் பார்க்கல. அது நீங்க பார்க்கணும்னு ஆசைப்படாதீங்க. ஓகே, எனிவேஸ் டேக் கேர். ஐ லீவ். தேங்க் யூ டாக்டர். குட் ஐ ஹெல்ப் யூ? நோ, இட்ஸ் ஓகே. ஓகே. ஒத்துக்கிறேன், நான் தப்பு தான் பண்ணேன்னு. அதுக்காக எனக்கு இப்போ தண்டனை கொடுக்க போறியா என்ன? கண்டிப்பா கொடுப்பேன். உன்கிட்ட நான் பேசவே போறதுல உன் பிச்சுக்கா. அப்பன சரி, நானும் உன்கிட்ட பேச போறதில்ல. அப்பாக்கு என்ன ஆச்சுனே தெரியல. இந்த முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி பாக்குறவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்கன்னு அவர் ஒரு தடவை யோசிச்சிருக்கலாம். நிச்சயதார்த்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பொண்ணும் பையனும் ஒரே வீட்ல ஒரே இடத்துல எப்படி இருக்க முடியும்? இன்னும் விஸ்வா மாலத்தியோட சம்பந்த விஷயங்களை இன்னும் பேசி முடிக்கல. ஆனா நீ மாலதிக்கும் இந்த வீட்டுக்கும் முதல்ல இருந்தே சம்பந்தம் இருக்குல்ல. அவ ஜீவிதாவுடைய தங்கச்சி வேற. அந்த வகையில இந்த வீட்ல இருக்கலாம்ல. அப்புறம் அண்ணி, தாமுவும் மாலதி கூட இங்கதான் இருக்க போறான். அப்ப முழு குடும்பமும் இங்கே இருக்கட்டும், எனக்கு என்ன. காஞ்சனா மேடம், நான் எல்லா கிஃப்ட்டும் விஸ்வா சார் ரூம்ல வச்சிட்டேன். இங்க பாரு பாபு, அந்த எல்லா கிஃப்ட்டும் மாலத்திக்கு கொடுத்தது. அதனால எல்லா கிஃப்ட்ஸையும் மாலத்தி ரூம்ல தான் வைக்கணும். சரி மேடம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ரொம்ப சீக்கிரமா விஸ்வா சாரோட ரூமை க்ளீன் பண்ணி ஆகணுமே. தருண், இந்த எல்லா கிஃப்ட்டையும் மாலத்தி ரூம்ல வைக்க சொல்லி ஷாலினி மேடம் சொன்னாங்க. அப்புறம் இதெல்லாம் நான் எடுத்துட்டு போறேன். மிச்சம் இருக்கிறதெல்லாம் நீ கொண்டு வந்துரு. சீக்கிரம் கொண்டு வா, என்ன லேட் பண்றாத. சம்மந்தி ஐயா, நாங்க இங்க இருந்து கிளம்புறோம். ஜீவிதா மேல நீங்க எல்லாரும் ரொம்ப அன்பு காட்டுறீங்க, அக்கறையாவும் பாத்துக்கிறீங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கிடைச்ச சந்தோஷத்தை வார்த்தைகளால சொல்ல முடியாது. அதோட மாலதி இங்க இருக்கிறதுனால ஜீவிகா ரொம்ப சந்தோஷப்படுவா. அப்புறம் மாலதி அவ்வளவு சமாதானம் ஆயிடுவா. ஷாலினி அம்மா, மாலதி ரொம்ப புத்திசாலியான பொண்ணு. அவ ரொம்ப குழந்தைத்தனமானவன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒருவேளை அவ ஏதாவது தவறா பேசியிருந்தானா அதை நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. அவளை மன்னிச்சிருங்க. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா. மாலத்தி இங்க இருக்கிறதும் ஒரு வகையில நல்லதுக்குதான். எங்க வீட்டோட பழக்க வழக்கங்களை கத்துக்கிறதுக்கு இது அவளுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் திடீர்னு வந்தானா எங்க வீட்டுல அட்ஜஸ்ட் ஆகுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல. இதை எல்லாமே நீங்க கத்துக் கொடுக்க இருக்கும்போது எனக்கு என்ன கவலை. ஜீவிதாவுக்கு எப்படி இந்த வீட்டு பழக்கத்தை கத்துக் கொடுத்தீங்களோ அதே மாதிரியே மாலதிக்கும் இந்த வீட்டு பழக்க வழக்கத்தை கத்துக் கொடுங்க. அவ எங்க பேச்சையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் தானே. உங்க வார்த்தையை அவ கண்டிப்பா கேட்பா. ஓகே, நீங்க சொல்லி பாருங்களேன். பாட்டி, என்ன லக்கேஜ் எல்லாம் இருக்கு? வினய், இவங்க கிளம்ப ரெடி ஆயிட்டாங்க. நாங்க எவ்வளவு போக வேண்டாம்னு தடுத்தோம், ஆனா அவங்க கிளம்புறாங்களாம். எனக்கு என்ன தோணுதுன்னா நம்மளோட கிளைமேட் அவங்களுக்கு செட் ஆகலன்னு நினைக்கிறேன். நான் போய் மாலதி அக்கா கிட்டயும் ஜீவிதா அக்கா கிட்டயும் சொல்லிட்டு வந்துடுறேன். அது மட்டும் இல்ல வினய் தம்பி, நாங்க என்ன விஷயமா வந்தோமோ அதுதான் நடந்துருச்சே. அதோட பொண்ணு கொடுத்த வீட்டுல ரொம்ப நாள் தங்கி இருக்கிறது நல்லது இல்ல. பாட்டி, என்ன பேசிட்டு இருக்கீங்க? இது உங்களோட சம்மந்தி வீடு மட்டும் கிடையாது, உங்க பையன் வீடும் கூட தான். அதுவும் இல்லாம உங்களுக்கு இன்னொரு பையனும் இருக்கான். அது என்னன்னா பாட்டி, இனிமே உங்களுக்கு 2 பசங்க. கொஞ்ச நாளைக்கு இங்கே இருக்கலாம்ல? இல்ல தம்பி, நான் அங்க போயே ஆகணும். கல்யாணத்துக்கான ஏற்பாடெல்லாம் செய்யணும்ல.
சீக்கிரமாவே வந்துடுறோம். அக்கா 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 மம்மி டாடி எல்லாருமே கிளம்பிட்டு இருக்காங்க. என்ன என்கிட்ட சொல்லலையா? நான் அவளை போக விட. அக்கா நில்லுங்க. என்னாச்சு? அவகிட்ட சொல்ல டாக்டர் அவளை ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காங்க. அவ எங்கேயும் போக கூடாது. ஜீவிதா அக்கா நீங்க. நான் அப்படி இருக்க மாட்டேன். சொல்ல அவகிட்ட. அவன் எனக்கு பாஸ் கிடையாது. அக்கா பாஸ் தான் நான். தாமு அவகிட்ட சொல்லு. அவ சரியாகிற வரைக்கும் பெட்டை விட்டு கீழே இறங்க கூடாது. ஜீவிதா அக்கா நீங்க. சொல்லு உன்னோட பிடிவாத அக்கா கிட்ட. அவளுக்கு ஞாபகப்படுத்த நான் தான் அவளோட பெரிய அக்கான்னு. வழி விடு. அக்கா ப்ளீஸ். நீங்க இருந்து போக முடியாது. ஆமா ஜீவிதா. ஜீவிதா கண்ணு, இப்போ உன் உடம்பு எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? எந்த விஷயத்துக்கும் நீ இனிமே கவலைப்படாத. உன்னை நீ ஜாக்கிரதையா பாத்துக்க. பாட்டி யார்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? அவ அதெல்லாம் கேட்கிற ஆள் கிடையாது. இங்க பாரு மாலதி, ரிஷிகேஷ்ல உன்னை பத்தி எல்லாரும் நினைச்சுக்கிட்டே இருப்போம். நீ உன் உடம்ப நல்லா பாத்துக்கணும். அப்புறம் தாமு, இது உன்னோட 2 அக்காவோட மாமியார் வீடு. அவங்கள நீ பத்திரமா பாத்துக்கணும். சரியா? எந்த விளையாட்டுத்தனமும் இருக்கக்கூடாது. சரிப்பா. ஜீவிதா, மருந்து மாத்திரையை கரெக்டா சாப்பிடணும். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் நீதாம்மா பாத்துக்கணும். மாலதி, என்னாச்சு உனக்கு? இல்லக்கா, நான் நல்லா தான் இருக்கேன். உடம்பு உனக்கு தான் சரியில்லை. ப்ளீஸ் என் பக்கம் திருப்பிடாத. உண்மையை சொல்லு மாலதி, நீ நல்லா தானே இருக்க? பாட்டி, நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க. உண்மையாவா? உண்மையா? பத்திரமா இருமா. அக்காவையும் பத்திரமா பாத்துக்க. வாங்க சித்தப்பா, நான் வந்து வழி வேண்டாம். நீ இங்கே இரு, ஜீவிதாவை பாத்துக்க. அதான் தாமும் இருக்கான்ல, வாங்க போலாம். பாய் பாட்டி. பாய் சித்தப்பா. பத்திரமா போயிட்டு வாங்க. பத்திரமா பாத்துக்கமா. கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியல. என்னால உன்னை விட்டுட்டு இருக்கவே முடியல. ஏன் காக்கா விட்ட? நீ தானே முதல்ல காவிட்ட, அதனாலதான். அதுவும் இல்லாம நம்மளால எப்படி பேசாம இருக்க முடியும்? 2 நிமிஷம் கூட இருக்க முடியாதுல்ல? சரி, இதை விடு. எப்படி 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டோம். இப்பதான் என்னோட பேச்சு கேட்டியா? என்ன சொல்லு. நீ போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடு ப்ளீஸ். காலையில இருந்து நீ ரொம்ப வேலையா இருந்த. ஆனா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? நான் போனதுக்கு அப்புறம் நீ பெட்ல இருந்து 1 நிமிஷம் கூட இறங்கவே கூடாது. எந்த வேலையும் பண்ண கூடாது. ஓகே. ஸ்டாச்சு மாதிரி அப்படியே இருக்கணும். ப்ராமிஸ்? ப்ராமிஸ். ஓகே. பை. பை. I love you. I love you. Statue. Bye. Bye. Statue. இவ்ளோ நிறைய கிஃப்ட்ஸ். பார்க்கிறதுக்கு சூப்பரா இருக்கே. அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் இன்னொரு அட்வான்டேஜ், இதை விட நிறைய கிஃப்ட்ஸ் கிடைக்கும். இந்த கிஃப்ட்ஸுக்காக தான் எல்லாரும் பர்த்டே பார்ட்டி, என்கேஜ்மெண்ட், கல்யாணம் எல்லாம் கொண்டாடுறாங்க போல இருக்கு. கிஃப்ட்டுக்குன்னு பெரிய லைனே நிக்கும். இங்கேயும் எவ்வளவு கிஃப்ட்ஸ் இருக்கு.
இது ரொம்ப வெயிட்டா இருக்கே. இது ஏதோ ஆல்பம் மாதிரி இருக்கு. பெரிய கிஃப்ட். உங்கள் விஜய். மாலதி, மாலதி உனக்கு ஒண்ணும் இல்லைல்ல? விஸ்வா, மாலதி இந்த ஃபைல் சொல்லு விஸ்வா. மாலதி, இது அந்த ஃபைல் தான். மும்பையில் டாக்டர் பரத்வாஜ் கொடுத்தது. ஆனா இவ்வளவு நாளா இந்த ஃபைலை நீ என்கிட்ட இருந்து மறைச்சு வச்சிருக்க. ஆனா ஏன்? மாலதி, ப்ளீஸ் லீவ் இட் டு மீ. இல்ல விஸ்வா, நான் இந்த ஃபைலை படிச்சே ஆகணும். மாலதி, ப்ளீஸ். விஸ்வா, ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன படிக்க விடு. அப்புறம் நான் டாக்டர் பரத்வாஜ் கிட்ட வர போயாகணும். அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணோம்ல? அண்ணி, அந்த ரிப்போர்ட்ஸை நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். விஸ்வா, நீ ரிப்போர்ட்ஸ் கலெக்ட் பண்ணிட்டியா? எங்க இருக்கு அந்த ரிப்போர்ட்ஸ்? அண்ணி, அது பேக்ல இருக்கு. காட்டு எனக்கு. அண்ணி, நான் எல்லா திங்ஸையும் பேக் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அதை எடுத்தா அன்பேக் பண்ண வேண்டியது இருக்கும். நீங்க சொன்னா நான் எடுத்துட்டு வரேன். இல்ல இல்ல வேண்டாம், விட்டுரு. இதை மட்டும் சொல்லு, ரிப்போர்ட்ல எல்லாமே நல்லா தானே இருக்கு. ரெண்டு வருஷமா அப்படின்னா இதுக்கு அர்த்தம் நான் 2 வருஷத்துக்குள்ளேயே ஏன் விஸ்வா, உனக்கு தெரியும்ல, தெரிஞ்சுக்கிட்டே நீ இதை தெரிஞ்சுக்கிட்டோம். நீ என் கையில ரிங் போட்டு விட்டுருக்க. என் நிச்சயதார்த்தத்தை நடத்தின என்ன மாலதி, நான் உன்னை ரொம்ப காதலிக்கிறேன். இப்ப மட்டும் இல்ல, என் வாழ்நாள் முழுக்க உன்னை காதலிச்சுட்டே இருப்பேன். மாலதி, வாழ்க்கையில சந்தோஷம் இருக்கணும். அது நிச்சயமா உன் கூட வாழ்ற வாழ்க்கையில மட்டும்தான் எனக்கு அந்த சந்தோஷம் கிடைக்கும். நீ என் கூட இருக்கிற ஒவ்வொரு நொடியும் வேற எதை பத்தியும் கவலைப்பட மாட்டேன். என்னாலே உன்னை விட்டு பிரிய முடியாது விஸ்வா. உனக்கு தெரியுமா,
நான் முதல்ல சாகறதுக்கு பயப்படவே இல்லை. ஆனா இப்போ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு விஸ்வா. நான் உன் கூட ரொம்ப நாள் வாழணும்னு ஆசைப்படுறேன். நான் உன் கூடவே இருக்கணும்னு நினைக்கிறேன் விஸ்வா. எனக்கு வாழணும். ப்ளீஸ் என்னை காப்பாத்து விஸ்வா. எனக்கு உன் கூட வாழணும் விஸ்வா. ப்ளீஸ் என்னை காப்பாத்து. ப்ளீஸ் என்னை காப்பாத்து விஸ்வா. நான் உன் கூட வாழணும். நான் இன்னும் என் லைஃப ஆரம்பிக்க கூட இல்ல விஸ்வா. நான் உன் கூட வாழணும் விஸ்வா. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும். அதுக்கு அவனோட குழந்தைய பார்க்கணும். அப்புறம் நீ பெரிய ஸ்டார் ஆகிறத நான் என் கண்ணால பார்க்கணும். இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னால சாக முடியாது. ப்ளீஸ் விஸ்வா, என்ன போக விடாத விஸ்வா. என்ன போக விடாத. நான் உன் கூட வாழணும்.